200 எடுத்து இருந்தா வா கீழே இருங்க பேசுவா நான் பொட்டன்ற வார்த்தையில யூஸ் பண்ணானுங்க. அசிங்கமா மட்டுமே பேசுபவர்கள் தான் தாவேகா. டிவிக்கு தற்குறி வீடியோலாம் இருக்கு, அதை எடுத்து எனக்கு இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ரிமாண்டுக்கு அப்புறமா ஜெயிலுக்கு போவீங்க. ஜெயில ட்ரெஸ் அவுத்து போட்டுட்டு விஜய விமர்சனம் செஞ்சா படம் கூட போக கூடாதா? தாட்டுக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாதா? வீட்லயே தான் இருக்கணுமா? விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கேயும் போக கூடாது. பிரச்சனை கொடுக்குறீங்க. நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா, ஆட்சி அதிகாரத்திற்கு இவங்க வந்துட்டா, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. நீங்க வந்து ஒரு முன்னாள் அணில் சொல்றாங்க, நீங்க அதனாலதான் வந்து கமலா தேட்டர்ல போயிட்டு விஜய் ரசிகரை வம்பிழுக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு நீங்க போனீங்க, அதனால இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க முன்னாள் அணிலா? இல்ல முன்னாள் அணிலும் இல்ல, முன்னாள் சிங்கமும் இல்ல. ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கே நம்ம போல வந்து சில நியூஸ் சேனல்கள் எப்படி செயல்படுறாங்க பாருங்க. என்ன நடந்துச்சு, யாரு பேட்ஸ்மேனு யாரு பவுலர்னு எதுவுமே தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்த தகவலை எடுத்துதான் நியூஸ் சேனல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. ஆக்சுவலா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கே போல, அதை எங்க வீடியோல தெளிவாகவும் சொல்லிட்டோம். நம்ம கிட்ட வந்து டிக்கெட்டே இருக்கு. நாங்க வந்து போனது என்ன படம் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் படம் போனோம். அதாவது அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிடில் கிளாஸ் ரிலீஸ் ஆச்சு. 9:45 ஷோ அந்த படத்துக்கு தான் போனோமே தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போல. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வாண்டடா போயிட்டு வம்பு இழுக்கணும், விஜய் ரசிகர்கள் கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ்க்கு போய் பாத்தீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த போய் மிடில் கிளாஸ்க்கு போனோம். நீங்க எதுக்கு தியேட்டர் போறீங்கன்னு கேக்குறாங்க. படம் தியேட்டர்லயா போடுவாங்க? ஏன் தியேட்டர் போனா படம் கூட பார்க்க கூடாதுன்னு அநியாயமா இருக்குது இது. ஏன் விஜய விமர்சனம் செஞ்சா படம் கூட போக கூடாதா? தியேட்டருக்கு போக கூடாது, எங்கேயும் போக கூடாதா? வீட்லயே தான் இருக்கணுமா? ஸ்டுடியோல தான் இருக்கணுமா? வீட்டுக்குள்ளே பூந்துக்கலாம், வெளிய வர வேணாம். என்னையா இது? என்ன கேள்வி பாருங்களேன். நீங்க ஏன் தியேட்டருக்கு போறீங்கன்ற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுது? நீங்க சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். சரி, விஜய் ரசிகர்கள் வந்து திமுகவை அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. நாங்களாச்சு நாகரீகமான வார்த்தைகளால் மட்டும் விமர்சனம் செய்வோம். ஆனா விஜய் ரசிகர்கள் அசிங்கமா தான் பேசுவாங்க. ஒரு முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து அந்த பேச்சு பேசுறீங்க. யாருமே ஒரு நியாயமான வார்த்தைகளோ நாகரீகமான வார்த்தைகளோ பயன்படுத்த மாட்டான். அசிங்கமா தான் பேசுவானுங்க. அவனுங்களே சுத்தி நிற்கிறானுங்க ஜாலியா. நாங்க போய் ஒரு தியேட்டர்ல படம் பார்த்தது குத்தமாயா? எங்க போக கூடாது? அப்போ விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கேயும் போக கூடாது. பிரச்சனை கொடுக்குறீங்க. நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா யாராச்சும் விமர்சனம் பண்ணா அவங்க எது என்ன அவ்வளவுதான் சொல்லு. எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு பாரு, நான் ஆட்சிக்கு வரட்டோம்டா, அவங்க எல்லாம் வந்து பனமட்டல வெளுக்கிறேன். பச்சை மட்டைங்க, தப்பா சொல்ல, பச்சை மட்டல வெளுக்கிறேன் சீமான் சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தா எதே அவருக்கு எதிரா பேசுறவங்க எல்லாம் அவர் அப்படி செய்வாராம். இப்போ விஜயும் அப்படித்தானே இருக்காரு. ஆட்சியில இல்லாத போதே இவ்வளவு அட்டூழியம் பண்றீங்க, சும்மா போறவனை கூப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறீங்க. நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா உங்க தற்குறி குஞ்சுகள் என்னென்ன செய்வாங்க, என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கே ஆபத்து. அது பொதுமக்களுக்கு தான் சொல்றேன் நானு. இவங்க தான் வந்து என்ன பேசுறாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு. இங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இவங்க ரசிகர்களால பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நீங்க சொல்லுங்க, நீங்களே யோசிங்களேன். ஒரு பசங்க போனாலே சிங்கமா திட்டுறானுங்க, வம்பு இழுத்து சண்டை போடுறானுங்க. நாளைக்கு பெண்களை இவனுங்க எப்படி பாப்பானுங்க? இவனுங்களை எதிர்த்து ஒரு பெண்கள் சோசியல் மீடியால பேசினாலே என்ன தெரியுமா பண்றாங்க? அவ்வளவுதான், அசிங்கமா திட்டுவானுங்க. சாதாரண வார்த்தைகள் கிடையாது. நாங்களாம் அந்த வார்த்தைகள் பேச மாட்டோம். அசிங்கமான வார்த்தைகளால் மட்டும் தான் திட்டுவாங்க. அப்புறமா இவங்க தலைவர் வந்து பேசும்போது லா அண்ட் ஆர்டர்ல நோ காம்ப்ரமைஸ், சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கப்படும். எப்படி பாதுகாப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க? ஓவியாவை என்னென்ன வார்த்தை பேசுனீங்க, கேவலமா பேசுனீங்க. ரோட்ல போறவங்கள வம்பு இழுத்து வாண்டடா நீங்களா வந்து வம்பு இழுக்கிறீங்க. சண்டை வலிக்கிறது வரானுங்க, என்ன பண்றது? ஒரு எம்எல்ஏ இல்லாத போதே இப்படி பண்றாங்கன்னா, நாளைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு இவங்க வந்துட்டா ஆண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது, பெண்களுக்கும் பாதுகாப்பு. தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு இருக்காதுங்க. நீங்க அது சொல்லுங்க. முதல்ல அணில்கள் தான் சேஃப்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, உங்களை வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க, தாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதாவது அந்த வீடியோ நீங்க பார்க்கும் போதே நீங்க பார்க்கலாம். நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், என்கிட்ட வந்து சரி யாரோ தெரிஞ்ச பையன் வரான்னு சொல்லிட்டு நான் கை கொடுத்து வரேன். சரி இப்ப சிரிச்சுட்டேன். அவன் என்ன பண்றான்? இல்லம்மா தியேட்டர்லாம் போனோம்னா 10-20 பேர் வந்து கை கொடுப்பாங்க, நல்லா பண்றீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவனும் கை கொடுக்கதான் வரான்ட்டு பயப்பட கையை கொடுத்துட்டா அவன் டக்குன்னு 200 எடுத்து இருந்தா வா கீழே இருங்க பேசுவா நான் பொட்டன்ற வார்த்தையில யூஸ் பண்ணானுங்க. அசிங்கமான பைக் எடுத்துட்டு போகும்போது இன்னும் அசிங்கமாலாம் பேசுறானுங்க. இந்த வார்த்தைகளை பேசுபவர்கள் தான் தாவேக்காரங்க. இததான் பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். வாயை திறந்தா அசிங்கமான வார்த்தைகள் மட்டும் தான் தாவேக்காரனுங்க வாயில இருந்து வரும். எங்க வாயில இருந்து அசிங்கமான வார்த்தைகள் வந்துச்சா? அதான் கேள்வி. இதுதான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள வித்தியாசம்.
அசிங்கமா பேசாதவர்கள் நாங்க, அசிங்கமா மட்டுமே பேசுபவர்கள் தான் தாவேகா. டிவிக்கு தற்குறிஸ். இங்க பாருங்க, சட்டத்தின்படிதான் செயல்பட ஆமா. முடியும். திருப்பிலாம் அடிக்க நீங்க முடியாது. கேப்பீங்க, ஏய் நீங்க பயந்துன்னு ஓடுனீங்களான்னு. பயமா? அது பேர் பயம் கிடையாது. அது பேரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டு போறது. அங்க பிரச்சனையை ஏற்படுத்தணும்னா ஏற்படுத்திருக்கலாம். ஆனா பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது. சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது. நம்ம இறங்கி சண்டை போடுறதா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்காதுடா. அதனாலதான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இப்ப கம்ப்ளைண்ட் குடுத்தா ஓடி போய் பயந்துட்டீங்க. இதே சண்டை போட்டு இருந்தா ரோகிணி தியேட்டர்ல ஒண்ணுமே இல்ல. இவன் வந்து அந்த பையன் டி-ஷர்ட்டை பிடிச்சுதான் இழுத்தான். அதுக்கு இவனுங்க தான் வாண்டடா அவனை இழுத்து சண்டைக்கு போட்டானுங்க. அவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணானுங்களா இவனுக்கு தெரியாது. சோ சண்டை போட்டா நீங்க தான் சண்டை போட்டீங்கன்னு, சண்டை போடலன்னா சண்டை போடாம பயந்து ஓட்டிங்கன்னு, அடிக்கலன்னா பாரு ஓடிட்டானுங்க, அடிச்சிருந்தா நீங்க தான் அடிச்சீங்க. அப்ப நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதாங்க. இப்ப ஒண்ணு இல்லங்க, நாளைக்கு கூட எவனா ரோட்ல பிரச்சனைக்கு வருவீங்க, கம்ப்ளைண்ட் தான் கொடுங்க. நாங்க கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம். வேற என்ன பண்றது? கம்ப்ளைண்ட்க்கு அப்புறமா என்னென்ன நடக்கும்ன்றத நான் சொல்லிடுறேன். ஆமா, சும்மா ரோட்ல போறவன வம்பு இழுத்து 7:30 நீங்க கூட்டினா கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் உங்களை தூக்கிட்டு போவாங்க. கண்டிப்பா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு நார்மலா நடக்கும். ரோட்ல போறவன சும்மா வம்பு தும்பு யாருன்னா இழுத்தா சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ் ஏன்டா ரோட்ல போறவன வம்பு தும்பு இழுக்கிறேன்ட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு நடக்கும். அதோட கதறல் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் வெளியில ஜாஸ்தியா கேட்கும். ஏங்க நானே வம்பு தும்பு இழுத்தாலும் எனக்கும் அடி விழும், அதுல மாற்று கருத்து கிடையாது. சோ இந்த அடி விழும். அடி விழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு உங்களை ரிமாண்ட் பண்ண ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடலுக்கு போகணும், கஷ்டப்பட்டு இருக்கணும். நீங்க உங்க குடும்பம் எல்லாம் வெளியில அழுதுன்னு இருக்கும். ஏன்னா இந்த இன்சிடென்ட்லயே அந்த அம்மா அப்பா எவ்வளவு அழுதாங்கன்னு எங்களுக்கு தெரியும். வீடியோலாம் இருக்கு. அதை எடுத்து எனக்கு இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அவங்க அழுகையை வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தணும்ன்றது எங்க எண்ணமே. பசங்க அவ்வளவு அழுதானுங்க, அந்த அம்மா அப்பா அவ்வளவு அழுதாங்க. நைட்டு 11:30 மணி வரைக்கும் எனக்கு போன் அந்த அம்மா அப்பா எப்படின்னா என் பசங்களை விட்டுருங்கப்பான்னு. அதுவும் ஒரு திருநங்கை போட்டு அவங்க அழுதுத பார்த்து எனக்கே வந்து ஒரு மனசு ஒரு மாதிரி. இவரு அட்வொகேட்டா அவர் செயல்படுறாருங்க. உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தவன் நான். இதுதான் ரோஸ்ட் பிரதர்ஸ். எங்களுக்கு தீங்கு நினைப்பவனுக்கும் நல்லது நினைப்பவர்கள் தான் ரோஸ்ட் பிரதர்ஸ். சோ ரிமாண்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரிமாண்டுக்கு அப்புறமா ஜெயிலுக்கு போவீங்க. ஜெயில ட்ரெஸ் அவுத்து போட்டுட்டு ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். நீங்க இப்ப சண்டைக்கு வருவீங்க. இப்பயும் சில பேர் வந்து கெத்தா கமெண்ட் போடுவாங்க, நான் பாத்துக்கிறேன்டான்ட்டு. வா, இந்த அடி வாங்க ரெடியாரு, பண்ணறதுக்கு ரெடியாரு, ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாரு, அடுத்தவன் கை கால அமுக்கிறதுக்கு ரெடியாரு. அப்புறமா ஜெயில விட்டு வெளியில வந்த பிறகு ஊர் மக்களே என்ன தெரியுமா கேட்கும்? ஜெயிலுக்கு போயிட்டு வருது பேரு அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க அம்மா. அதுக்கப்புறமா கேஸ் ஒரு 5-6 வருஷம் நடக்கும், அதுக்கு ரெடியாரு. அதுக்கப்புறமா இந்த டைம் கேப்ல உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது, அதுக்கு ரெடியாரு. இந்த டைம் கேப்ல உனக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது. ஏன் சாதாரண செக்யூரிட்டி வேலை கூட கிடைக்காது. பிகாஸ் செக்யூரிட்டி வேலைக்கு கூட இப்ப என்ஓசி கேக்குறாங்க, வெரிஃபிகேஷன், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ சண்டை சச்சரவுல ஈடுபட்டா இவ்வளவு வில்லங்கங்கள் உங்களுக்கு வரும். அது வரும்னு எங்களுக்கு தெரியறனாலதான் அடிச்சாலும் அடிய வாங்கிட்டு ஓரமா போறோம். அது தெரியாம தான் நீங்க சண்டை போட வரீங்க. அதை விட பெரிய பாயிண்ட் என்னன்னா, உங்க விஜய் அதுக்கப்புறம் எவனை மதிக்க மாட்டான், போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டான். அவ்வளவுதான், இதுதான் மெயின். அதுதாங்க நானும் பையனை கேக்குறேன், ஏன்பா விஜய் உங்க விஜய் ஆட்டோ பின்னாடி போட்டிருக்கே, ஒருத்தன் கூட கட்சிக்காரன் வரலன்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், எனக்கு யாரும் வரமாட்டாங்கண்ணா, எனக்கு யாருமே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்றான். அவ பாத்துக்கோ, நைட்டு வரைக்கும் நாங்க இருக்கிறோம், ஒரு கட்சிக்காரன் வரலப்பா. என்னப்பா இது, ஏன் வரமாட்டீங்க? அந்த பையனை தூண்டி விட்டு ஹீரோ அடிச்சாங்க, இது பண்ணிட்டாங்க, கெத்து காட்டடான்னு ஃபயர் விடுறீங்களே, இது யாருக்கு அசிங்கம்? யாரு அவங்க லைஃப் என்னாச்சு? அந்த பசங்க லைஃப் கேக்குறேன். விஜய் எங்க இருக்கிறாரு இப்போ? எங்க பனையூர்ல ஏசி ரூம்ல ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. இந்த 4 பசங்க விஜய்க்காக போராடுறாங்க. விஜய பேசிட்டாங்கன்னு சண்டை போட வந்த இந்த 4 பசங்க எங்க இருக்கானுங்க? எங்க ஜெயில்ல கழித்து நின்னு இருக்காங்க, புழல் ஜெயில்ல இருக்காங்க. புரியுதா? எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு தும்பு? அரசியல்ல விமர்சனத்தோட அதோட நிப்பாட்டிங்க. ஃபீல்டுல இறங்கி சண்டை போடுவோம், வம்பு தும்பு இழுப்போம்னு நினைச்சா ஜெயில போய் களிதான் சாப்பிடும். ஏன் இத சொல்றோம்னா, வருவானுங்க, கண்டிப்பா வராம இருக்கும். நினைக்கிறீங்களா நீங்க? வன்முறை தூண்டுபவர்கள் தான் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த தாவேகா கட்சிக்காரங்க. எங்க விஜய் ஒரு பதிவு எங்கன்னா போட வேண்டியது தானே? இவ்வளவு பசங்க இப்படி வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க 4 பேரு. எங்கன்னா ஒரு பதிவு, ஏங்க நம்ம விஜய் கட்சிக்காரங்க தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஈடுபடாதீங்க, ஈடுபடக்கூடாது, ஈடுபட்ட தப்பு, முறையில் ஈடுபடட்டும்னு விட்டு வச்சிருக்கிறவர் தான் உங்கள் விஜய். போ சண்டை போடு, போ ஜெயிலுக்கு போ. எவன் போனா என்னயா, எவன் போனா என்ன, உனக்கு என்ன போன்னு சொல்லி விட்டு இந்த விஜய்.